எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. வெல்கம் டு மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு வயலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலை வந்துட்டு மேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும், ஃபுல்லாக வந்துட்டு வயல் தான். இந்த இடத்துக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தால் வந்துட்டு செம்மையாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்துட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரி, பேசிகிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். 8 அடி நீளமும் 8 அடி அகலமும் இருக்க மாதிரி தான் வந்துட்டு பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ வெளியில் அள்ளிக்கலாம். ஒன்றும் இல்லை, கேமராவை க்ளோஸ் அவுட் ஷாட் எடுத்துகிட்டு பார்ப்பேன். ஓகே, நம்மளோட ஸ்விம்மிங் பூலுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா பள்ளம் வந்துட்டு தோண்டியாச்சு. நீங்களே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எவ்வளோ பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி இருக்குது. அதுவே வந்துட்டு போதும் அப்படின்னு தான் வந்துட்டு நினைக்கிறேன். நம்மளோட இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு தண்ணி பிடிக்கும்போது தண்ணி கீழே போகாமல் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாய் போட போகிறோம். அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா silpaulin பாய் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90 GSM உள்ள பாய். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் வந்து இப்போ போட்டுக்கலாம். நம்ம இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த பாயோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 அடி நீளம், 16 அடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகலம். மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ வந்துச்சு. சரி, ஓகே, அடுத்த வேலை என்னங்கிறத நான் சொல்லணுமா என்ன? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நம்மளோட ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ தண்ணி நிறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு தருணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தண்ணி நிறையதை பார்க்கும்போதே வந்துட்டு செம்ம சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாய் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு சுருங்கிட்டு வரும். நம்மளுக்கு தண்ணி நிறைய வந்துட்டு பாய் வந்துட்டு அங்கங்கே சுருங்கிட்டு வரும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடும். அந்த வேலையை பார்க்கலாம். இப்போது நம்மளோட இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கு இல்லையா? தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு கிணத்துல இருந்தால் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துகிட்டு இருக்குது. இந்த கிணத்துலையும் நிறைய முறை வந்துட்டு இறங்கி குளிச்சிருக்கேன். ஆனால் அந்த கிணத்துல குளிச்சதோட சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருக்க இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும்போது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கிளைமேட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. நீங்களே பாருங்களேன், தெரியும். 2:30 மணி ஆகிட்டு இருக்குது. 2:30 மணிங்கிற ஃபீலே வந்துட்டு இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போயே வந்துட்டு நிறைஞ்சிருச்சு. மோட்டரை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்மளோட ஸ்விம்மிங் பூலுக்கு தான் வேறு லெவலு. தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் வந்துட்டு நம்ப மாட்டீங்க. ஏன்னா நான் அவ்வளோ ஆழம் வெட்டலை. பார்த்தீங்கன்னா முட்டி அளவு தான் வந்துட்டு தண்ணி இருக்குது, ரொம்ப இல்லை. இவ்வளோ தண்ணி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பாருங்கள், ஒரு நீச்சலே இருக்குது போகலாம் உள்ளார. அதுலேயும் நம்ம விழும்போது தண்ணி அப்படியே தளம்பி அப்படியே வெளியில் போகிறதெல்லாம் வேறு லெவலு. அதுவும் கொள்ளைக்கு நடுவில் ஒரு ஸ்விம்மிங் பூலை கட்டிட்டு அதுக்குள்ளார இறங்கி குளிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சந்தோஷமாக இருக்குது. முட்டி அளவுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, செம்மையாக இருக்குது. ஸ்டே பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். கொன்னுட்டான். நம்மளோட ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பிரதர்ஸ் வந்துருக்காங்க. அவ்வளோதான், ஸ்விம்மிங் பூலில் 2ஆக வரணும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு தேவை இப்போதைக்கு. இதான் வந்துட்டேன்.
பூலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஒரு பக்கமாக நம்மளுக்கு என்ட்ரு ஆகிட்டு இருக்கு. குளிக்கிற தண்ணி ஒரு பக்கம் 4 பக்கத்துலையும் போய்கிட்டு இருக்கு. வேறு லெவல். ஆமாம், வெயில் வேறு இல்லையா, அப்படி தான் இருக்குது. குளத்துல குளிக்கிறப்ப குளத்தை ரெண்டாக்காதீங்கடான்னு ஒரு வார்த்தை ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்துட்டு முடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். உங்களுக்கும் வந்துட்டு எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் மேக் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க. நீங்களும் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தீங்க, என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, செம்மையான என்ஜாய்மெண்ட்டு. வீடியோ மட்டும் தான் முடியும் தவிர இந்த ஆட்டம் வந்துட்டு எங்களால் நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு கரையேற ஐடியாவிலே இல்லை. சரி, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்துட்டு முடிச்சிக்கலாம். நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் பண்ண தான் எனக்கு வந்து தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வைங்க. உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். பண்ணடா, ஆரண்டி தான்.